துரிதமாய் ஒரு வார்த்தையை மட்டும் நாம் தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது என்ன செய்யுமா? தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் என்ன செய்கிறேன்? வழியை, அவாந்தர வெளியிலே ஆறுகளை என்ன செய்கிறேன்? செய்தியின் தலைப்பு, அவர் உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அது மட்டுமல்ல, அவர் உண்டாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்தில் ஆறுகள் எப்படி ஓடும்? ஓடவே ஓடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? அதை செய்ய வல்லவராக இருக்கிறேன். உனக்காக எனக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வாக்குதம் கொடுத்தார்னா, உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார்னா அது என்ன செய்வார்? கொடுத்துருவார். ஆகாரை பார்த்து சொன்னார்னா, ஏன் அழுகிறாய், ஏன் தேங்குகிறாய், என்ன நடந்தது விசாரிக்கிறார். ஆண்டவருக்கு அவருக்காக என்ன செய்கிறார்? நீரூற்றை திறக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்திலே தாகத்தால் நான் வறண்டு சாக போன இஸ்மவேலுக்கு கர்த்தர் நீரூற்றை என்ன செய்கிறார்? ஆகார் மூலமாய் கொடுக்கிறார். கவனிங்க, உண்டாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒன்றை கேட்கிறேன் என்று சொன்னால் அதை அவர் முன்பதாகவே அறிந்திருக்கிறார். முன்பதாகவே அதை என்ன செய்திருக்கிறார்? எனக்காக அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குன்னு ஒன்று என்ன செய்திருக்கிறார் கர்த்தர். இந்த வயசில் நான் இங்கே இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அது அவர் அப்போவே என்ன செஞ்சிட்டார்? பிளான் போட்டு வச்சுட்டார். நமக்கு ஏற்கனவே அந்த பிளானில் என்ன செஞ்சிருச்சு? போட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எல்லாவற்றையும் அவர் முன்பதாகவே அறிந்த தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இனி வரப்போகிற காலங்களுக்கு நான் ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன்? உண்டாக்கி வச்சிட்டேன். அல்லேலூயா. அது நல்லவர். ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் என்ன செய்கிறாரா? செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இன்னைக்கே செய்வேன். அது மட்டும் இல்லை, நான் அப்படி செய்வேன்றதை நீ அறியாமல் இருக்கிறியா? நான் வனாந்தரத்தில் கூட என்ன செஞ்சிருவேன்? ஆறுகளை தண்ணீரை புறப்பட பண்ண என்னால் கூடும். ஆண்டவரை முழுமையுமாக என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அது ஒன்று தான் முக்கியம். அவர் உண்டாக்க வல்லவர், அவ்வளவுதான். விசுவாசித்தீங்கன்னா போதும். காற்று இருக்காது, மழை இருக்காது, பள்ளம் என்ன செஞ்சுருக்கோம்? நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. குறை இல்லாமல் என்ன செய்வார்? நடத்துவார். வெறும் 300 பேரை கொண்டு கிதியோன் என்ன செய்கிறான்? ஒரு பெரும் திரள் படைவை என்ன செய்கிறான்? விரட்டுகிறான். 3 நாள் என்ன செய்கிறாங்க? கொள்ளையிடுறாங்க. அவங்களால எடுக்க முடியல. எடுத்து என்ன செய்கிறாங்க? சுமந்து கொண்டு வருகிறார்கள். கவனிங்க, கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு படையை வெறும் 300 பேர் கொண்டு ஜெயிக்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்தார்னா அது சாத்தியமாகும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்கிறார்னா ஒரே ஒரு நபரை வைத்து கூட அவரால் அதை செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. வெற்றியை ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். ஆண்டவர் சொல்றத நேர்த்தியாக செய்தால் மட்டும் போதும். நம்ம என்ன செய்யலாம்? ஜெயத்தை பெற்று கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது, முழுமையான விசுவாசம். இது மட்டும் இருந்துட்டா போதும். நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அநேக ஜெயம் நம்மை நோக்கி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு
கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை என்ன செய்வாரா? உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எனக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். அதில் ஒன்று, சில நேரங்களில் சோதனை என்ன செய்கிறாரா? அனுமதிக்கிறார். கொடுக்கல, அனுமதிக்கிறார். அப்போ அனுமதிக்கும் பொழுது அந்த சோதனையை தாங்குவதற்கும் அந்த சோதனையிலே தப்பி செல்வதற்கும் என்ன செய்கிறாரா? அவரே போக்கையும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கும் அவர் என்ன செய்கிறார்? வழிவாசல்களை உண்டு பண்ணுகிறார். வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். ஒருவேளை சோதனை மத்தியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுலேயும் அவர் தப்பி செல்லுகிற போக்கை என்ன செய்கிறார்? உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற எந்த சூழ்நிலை நோக்கி பார்த்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை அதிலிருந்து நடத்த, அவர் அங்கேருந்து கரம் பிடிச்சார்னா அப்படியே நடத்திட்டு போவார். அது சோதனையின் பாதையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நெருக்கத்தின் பாதையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அது கடின பாதையாக இருக்கலாம், வனாந்தர பாதையாக இருக்கலாம். எந்த பாதையாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியதை உனக்கு முன்பதாக உண்டாக்கி உருவாக்கி உன்னை என்ன செய்வேன்? நடத்தி செல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்ப்பன் நல்ல ஆடுகளுக்காக ஜீவனையே என்ன செய்கிறானா? தன் ஆடுகளை காப்பாற்ற மெய்ப்பன் ஜீவனையே கொடுக்கிறானா. அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக ஜீவனையே கொடுத்துட்டேன், மற்ற எல்லாவைகளையும் கொடுக்காமல் இருப்பேனா? எல்லாவற்றையும் நமக்கு என்று என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறவராய் உருவாக்கி தருகிறவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை என்ன செய்யலை. அல்லேலூயா. ஆமாம், வேற ஒரு ஏதோ ஒரு அரக்கருக்கு வருகிற சோதனைலாம் என்ன செய்யலை, நமக்கு வரல. மனுஷனுக்கு வருகிற சோதனை தான். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனாய் பிறந்தார், மனிதனாய் வாழ்ந்தார், மனிதனாய் வளர்ந்தார். சிறு பிள்ளையிலிருந்து வாலிப பிரயாயம் வரைக்கும் அவர் நம்மை போலவே பாடுள்ள மனுஷனாய் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவே அவருக்கும் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை என்னவென்று என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவர் ஆனபடியினால் நானும் மாமிசம் இரத்தம் உடையவராக என்ன செய்தேன்? இந்த உலகத்திற்கு வந்தேன். நம்மை போலவே அவர் என்ன செய்தார்? எல்லா இக்கட்டுக்குள்ளும் நெருக்கத்திற்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் தள்ளப்பட்டார். அவர் அதை ஜெயிக்கிறவராக இருந்தார். அவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே, திராணிக்கும் மேலாக சோதிக்க என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. யோபு ஆண்டவர் சோதிக்கிறார். அவனுக்கு அந்த திராணி இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். அல்லேலூயா. இல்லைனா அவனுக்கு திராணி இல்லை அப்படின்னா முதல் மனுஷன் ஓடி வந்து உடைய ஒட்டகங்கள் போனது, உடைய கழுதைகள் போனது, உடைய ஆடு மாடுகள் போனது, உங்கள் பிள்ளைகள் இறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்திருப்பான் தெரியுமா? ஆண்டவரை தூஷித்து முதலாவது சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன், உமக்கு என்ன குறை வைத்தேன், என் பிள்ளைகளுக்காக நான் தினந்தோறும் பலிகளை செலுத்தி வந்தேனே, ஏன் இப்படி நடந்தது, நீர் ஏன் இப்படி செய்தீர் என்று சொல்லி என்ன செய்திருப்பான்? ஆண்டவரை கேள்வி கேட்டு தாவீது சொல்லியிருப்பான். ஆனால் அவன் சட்டைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி தன் திராணியை வெளிப்படுத்துகிறான். இன்னும் எனக்கு திராணி உண்டு. அல்லேலூயா. இன்னும் எனக்கு திராணி உண்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், மீண்டும் அவர் கொடுக்க, அதோடைய அர்த்தம் அதுதான், மீண்டும் அவர் கொடுக்க வல்லவர். அவர் எடுக்கவில்லை, ஆனால் அவன் வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. ஆனால் அவன் விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் மீண்டும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நான் உண்டாக்குவேன். ஆமென். அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நம்ம பின்னாடி 42வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு அது முன்னாடி என்ன செய்யாது தெரியாது. ஆனால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். குறித்த காலத்துக்கு காத்து இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாளில் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அநீதி உள்ள தேவனாய் இராமல் நீதி உள்ள தேவனாய் அவன் இழந்ததை இரட்டத்தனையாய் என்ன செய்தார்? அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவன் திராணி மீண்டுமாய் சோதிக்கப்படுகிறது, அவன் சரீரம் உருவழிகிறது, ஆனாலும் என்ன செய்கிறான்? விசுவாசத்தில் உத்தமத்தில் நிற்கிறான். கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடி வந்திருக்கிற நீங்களும் நானும் தானே. அவர் உண்டாக்கி தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உண்டாக்கி தருவார், இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அது உண்டாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். ஏற்கனவே உண்டாக்கி வச்சிட்டார். அல்லேலூயா.
ஆமாம், ஆகாரின் கண்ணுக்கு தென்பட்டது அப்பந்தான். ஆனால் விசாரிக்க வரும் பொழுதே அவர் உருவாக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு, அவளை சந்திக்கவே செல்கிறார். ஆகவே அவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்து விட்டார். நம்ம விசுவாசம், அவர் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு என்ன செய்வார், தருவார், எப்படியும் தருவார். அந்த விசுவாசம் என்ன செய்யணும், எப்போது கேட்டாலும் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, அல்லேலூயா, என்ன காரியங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக வனாந்தரத்தில் அவாந்தர வெளிகளை என்ன செய்வார், நீரூற்ற தண்ணீரை ஓட செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானா கர்த்தர் வாக்களிக்கிறார், நான் உண்டாக்கி அதை உனக்கு தருகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரெடுக்கிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. அந்த வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, தேவன் என்ன செய்யலை, பொய்யா இல்லை, அவர் உண்மை உள்ள தேவனாக என்ன செய்கிறார், அந்த இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு உண்டான சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒன்று நம்மளுக்கு என்ன செய்கிறதில்ல, நேரிடுகிறது இல்லை. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே. அவர் அறியாமல் என் தலை முடி கூட என்ன செய்யாது, ஒன்று கூட கீழே விழாது. அல்லேலூயா.